இன்ஸ்பெக்டர் தனியா ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ்ல போனோடனே இந்த B12 பாக்குறாங்க. பார்த்தோன்னா அவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய நட்பு, பெட்ஸின்னு சொல்லலாம். பெஸ்டின்னு சொல்லலாம். ஆமா, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா அந்த B12க்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம, ஏன்னா 7 இல்ல 8 மீட்டர் இருக்கக்கூடிய சிறுகுடல்ல எவ்வளவு வந்து செக்ரீஷன்ஸ் அலைபாயல் நடக்குது, எவ்வளவு வந்து கிருமிகள்லாம் வந்து, ஏன்னா ஸ்மால் பவல்ல வந்து பாக்டீரியா வந்து நார்மலாவே இருக்கும். அந்த பாக்டீரியா எல்லாம் வந்து B12 சாப்பிட்ரும். அதனால வந்து பாக்டீரியல் ஓவர் குரோத் இருந்தாக்கா B12 வந்து கம்மியாகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவை B12. வந்தியான்ட்டு அந்த B12 கபலீகரம் பண்ணிடுவாங்க. சோ வில்லன்ஸ் சொல்லலாமா? ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயின்ஸ் வச்சுக்கலாம். ஆமா, பட் ரியல் லைஃப்ல 4-5 வில்லன் தான் இருப்பாங்க இந்த ஜோடியை பிரிக்க. ஆனா அங்க வந்து கோடிக்கணக்கான வில்லன்ஸ் இருக்காங்க. அவங்கள தாண்டி அந்த ஹீரோ வந்து பத்திரமா வந்து அந்த 7-8 மீட்டர் ஜேர்னி ஃபார் த மாலிக்யூல் இஸ் லைக் எ லாங் யூனிவர்சிட்டி லைஃப். 7-8 வருஷம் மாதிரி அதுக்கு ஈக்குவல். இதுல வந்து அவங்க பேன்கிரியாட்டிக் ஜூஸ்ல இருந்து, பாக்டீரியல் ஓவர் குரோத்ல இருந்து எல்லாத்துலயும் தப்பிச்சு அவங்க கீழே போகணும். இப்போ உடம்புக்கு தேவையான இரும்பு, ஃபோலிக் ஆசிட் போன்ற பொருட்கள்லாம் ஜீரண மண்டலத்தினுடைய ஆரம்பத்திலே எடுத்துக்கிற மாதிரி இயற்கை படைச்சிருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி வந்து இந்த பொக்கிஷமான அற்புதமான கோபால்ல இருந்து தயாரிக்கிற இந்த அரிதான B12 இந்த 8 மீட்டர் வந்து அதை உள்ள எடுத்துக்கிறதுக்கான எந்த முனைப்பும் உடம்பு காட்டுறது இல்லை. நீ பாட்டுக்கு போயிட்டு அதான் ஹீரோ காப்பாத்தி கூட்டு. ஆமா, நீ பாட்டுக்கு போயிட்டு சில படத்துல இந்த கிளைமாக்ஸ் வரைக்கும் நடக்கட்டும், பாத்துக்கலாம் அந்த கடைசியில வந்து காப்பாத்துவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த சிறுகுடலுடைய 8 மீட்டருடைய எண்டு, ஏன்னா இந்த எண்டை தாண்டி B12 குதிச்சிருச்சுன்னு வச்சுங்க, அது வந்து உப்பு கடல். இந்த அருவியில இருந்து எண்டுல போய் மாஞ்சிருவாங்கல்ல, அது மாச்சிக்கிறது தான். ஏன்னா பெருங்குடல்ல வந்து பல கோடி பாக்டீரியா இருக்கு. ரெண்டாவது B12லயோ மற்ற தாதுக்களையோ உறிஞ்சிக்கிற சக்தி இல்லாத பெருங்குடல் வந்து தண்ணியை உறிஞ்சும் சக்கையை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட். அப்சார்ப்ஷனுங்கிறது முக்கால்வாசி சிறுகுடலுடைய மேற்பகுதியில முடிஞ்சிருச்சு. சிறுகுடலுடைய எண்டுக்கு வந்துட்டோம். இனிமே அப்சார்ப்ஷனே இல்லை, அந்த ஒரு வேலையை தவிர வேற இல்லை. அப்படிப்பட்ட முக்கியமான வேலையை கடைசி 10-20 சென்டிமீட்டர் டெலிகேட் பண்ணது இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்ம வந்து அலைகளா விளையாட்டுடையா இருப்பாங்க. அப்படி ஒரு அதிசயத்தையும் வியப்பையும் தான் நம்ம வந்து காட்ட முடியும். அந்த கடைசி நேரத்துல ஒரு ரிசப்டார் இருக்கும். இந்த B12 காத்துட்டு இருக்கிற அந்த இப்ப ராமன் காலடி படுறதுக்கு அகலி காத்துனது மாதிரி அந்த இடத்துல ஒரு ரிசப்டார் காத்துட்டு இருக்கு. B12 பார்த்தோன்னா அவங்க கதவு திறக்குது. வாங்க இளவரசி, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம்ட்டு அந்த பெஸ்டியோட தான் உள்ள போகுது. சரி, பட் பெஸ்டிக்கு வந்து இளவரசி கூட இருக்கிற வாய்ப்பு அதுக்கப்புறம் இல்லை. அவர் வந்து கட் பண்ணப்படுவார், அழிக்கப்படுவார்.